மகா பெரியவா சரணம். ஸ்ரீ லலிதா நாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லும் பொழுது கானலோலுபா என்று கானத்தில் நாட்டம் உடையவளாக இருக்கிறாள் என்று அழகாக சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் இதில் ஆழ்ந்து சொல்வதற்காக, இன்னும் கொஞ்சம் ரசித்து பார்ப்பதற்காக ஆதி ஆச்சாரியார் எழுதிய சௌந்தர்ய லகரியில் 69வது ஸ்லோகம், சங்கீதத்தை சொல்லக்கூடிய அற்புதமான சங்கீத வார்த்தைகள். இது அனைவருக்கும் தெரிந்திருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஸ்லோகத்துக்கு பெரிய அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்வதற்காகவே இந்த ஒரு பதிவு. இதுல சங்கீதம் நன்றாக தெரிந்தவள், நாட்டம் உள்ளவள் சொன்னோம் இல்லையா. இதுல அம்பாள் கழுத்தில் உள்ள 3 ரேகைகளை பற்றி சொல்கிறார்கள். கதி கமக கீதைக்க நிபுணே அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3லுமே ஏக நிபுணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையத்துல கொடுக்குறாங்க. அதாவது கதி கமகம் கீதம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒருத்தி மட்டும்தான் நிபுணத்துவம் பெற்றவளாக இருக்கிறாள் அப்படின்னு. இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 ரேகைகள் எதை குறிக்கிறது அப்படின்னா, திரயானாம் கிராமானாம் ஸ்திதி நியம சீமான இவ தே அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுல வார்த்தைகள்ல கிராமம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சங்கீதத்துல கிராமம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கான்னு நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா. இந்த ஒரு கிராமம் என்ற பதத்திற்கு பெரியவா கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு விளக்கம். சங்கீதத்தில் கிராமம் என்று 3 வகையாக இருக்கின்றனதா. அதுல சட்ஜம, மத்தியம, காந்தார அப்படின்னு சொல்றது. இந்த சட்ச மத்தியம காந்தார ஸ்வரங்களை வைத்து ஒவ்வொன்றாக சொல்லுவாங்களாம். அதாவது சாலந்து ஆரம்பிப்பதாக ஷ கிராமம், ம கிராமம், க கிராமம் அப்படின்னு 3 கிராமங்கள் சொல்கிறார்கள். இதுல சட்ச மத்திய அப்படிங்கிற கிராமம் மட்டும்தான் நமக்கு உள்ளது. காந்தார ஸ்வரத்தை வச்சிருக்கவங்க அந்த க கிராமம் எங்கே கிடையாது, தேவலோகத்துல மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பாட்டு பாடும் பொழுது ச ப ச அப்படின்னு பாக்குறோம். அந்த ச கிராமம் மட்டும்தான் இப்ப அநேகமா இருக்கு. பாக்கி 2 இப்ப இருக்கிற மாதிரியே தெரியல. அந்த 3 கிராமங்களாக இருக்கக்கூடிய சங்கீதம் உன் கழுத்தில் 3 ரேகைகளாக இருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. இந்த கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதம் பெரிய சங்கீத வித்வான்களுக்கு வேண்டுமானால் தெரிந்திருக்கலாம், நிறைய பேருக்கு இதற்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. இந்த 3 கிராமங்களாக இருக்கக்கூடிய சங்கீதம் தான் அம்பாளுடைய கழுத்துல 3 ரேகைகளா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு நடுவுல அம்பாளுடைய அந்த திருக்கழுத்தில் பரமேஸ்வரனால் கட்டப்பட்ட மங்கள சூத்திரம் அது எப்படி இருக்கு, அதுவும் 3 நூல்களால் சூட்டப்பட்டது. அப்ப அதை சொல்லும் பொழுது பிரகுண குண சங்கியா பிரதிபூவக அப்படின்னு சொல்றாங்க. இந்த சங்கீதத்தின் எல்லைகளாக இந்த 3 கோடுகள், இந்த மங்கள சூத்திரத்தை அவள் அணிந்து இருக்கிறாள் என்பதை ஞாபகப்படுத்துவதாகவும் இருக்கிறது. அதனால தான் முதல்ல பார்க்கும் பொழுது காமேச பத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா கந்தரா அப்படின்னு பார்த்தோம். சங்கீதத்தில் நிபுணத்துவம் வாய்ந்தவளாகவும் இவள் இருக்கிறாள், அதை ரசிப்பவளாகவும் இருக்கிறாள். அதனால தான் ரசஜ்ஞா ரசசேவதிகி அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்படிப்பட்ட இந்த சங்கீதத்தில் நாட்டம் உடையவளாக அம்பிகை இருக்கிறார். மகா பெரியவா சரணம்.